பக்தி வழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள், வாழ்வில் எல்லாரும் எல்லா வளம் பெற வேண்டும். இன்னைக்கு ஒரு முக்கியமான நிகழ்வை பத்தி பேசணும். ஏன் அப்படின்னா, முருகனை பத்தி ஒரு நீண்ட காலமா ஒரு ஆசை பேசணும் அப்படின்னு. அது 12 ராசிகளுக்கும் நம்ம பேசணும் அப்படின்னு. ஒவ்வொரு ராசியும் இப்போ மேச ராசிலேருந்து மீன ராசி வரையும் இந்த முருகனோட வழிபாடு முறைகள் எப்படி இருக்கும். முதல்ல இப்போ இந்த மேசராசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நான் எங்கே வழிபாடு செய்யணும் அப்படின்னா, மலை சார்ந்த இடம் அப்படின்னு தான் மேஷம் நம்ம சொல்லுவோம். இது குன்று, குன்றின் மலம், குறிஞ்சி நிலம் மன்னன், குறிஞ்சி நில தலைவன் அப்படிங்கிறதான் முருகன். இது நீங்கள் அந்த காலத்தில் இந்த முருகனோட வழிபாடு வர்றதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, இந்த சூரிய வழிபாடு பிரதானமாக இருந்துச்சான்னா பிரதானமாக இருந்துச்சு. எப்படி அப்படின்னா, ஒரு மலை மேல் வரக்கூடிய ஒரு வெளிச்சம் அப்படிங்கிறது தான் முதலாக முருகனோட வழிபாடாக வந்துச்சு. எப்படி நம்ம சூரிய ஒளி இப்போ சொல்லுவோம்ல, இப்போ நம்ம கன்னியாகுமரியில் போனால் சூரியன் உதிக்கிறதும் சூரியன் மறைகிறதையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இந்த சூரியனோட வெளிச்சம் எப்படி ஒரு மலை மேலே பட்டு இந்த மலை அந்த வெளிச்சமாக பிரகாசமாக மாறும்போது மலையில் இருக்கக்கூடிய வெளிச்சத்தை பார்க்குறது தான் முதலாக வெளிச்சம் அப்படிங்கிற வார்த்தை தான் அந்த முருகனுடைய வழிபாடாக இருக்கும். அதுக்கு பிறகு தான் அந்த வேல் வழிபாடாக இருக்கலாம், உருவ வழிபாடாக இருக்கலாம். முதலாக மக்கள் இந்த குறிஞ்சி நிலம் மலை சார்ந்த இடத்துல முதலாக வழிபட்ட இடம் வெளிச்சம் அல்லது ஒரு ஒளி அப்படிங்கிறது தான் முதல் வழிபாடு. இது கொஞ்ச நாள் போக 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 இல்லை, இது ஒவ்வொரு மலை குன்றின் மேல் இருக்கக்கூடிய இடமெல்லாம் குமரன் அப்படின்னு நமக்கு எப்படி வந்துச்சோ அதே மாதிரி நீங்கள் முருகனை வழிபாடு பண்ணணும்னா ஒரு விளக்கோ இல்லை 6 விளக்கோ இதில் ஏதாவது ஒன்று உங்கள் வீட்டில் ஒரே விளக்கில் 6 திரி இல்லை 2 விளக்கில் 6 திரி இல்லை ஒரே விளக்கில் ஒரு திரி மட்டும் போட்டு அந்த வழிபாடு செய்யலாம். மன வழிபாடு செய்யலாம். நீங்கள் முருகனை வீட்டுக்கு கூப்பிடணும், இல்லை முருகன் உங்கள் வீட்டுக்கு வருவார் அப்படின்னா உங்கள் வீட்டில் அது காமாட்சி விளக்காக இருக்கலாம், இல்லை குத்து விளக்காக இருக்கலாம், இது எப்படி வேணாலும் வச்சுங்க. வீட்டில் வழிபாடு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய முதலாக வழிபாடுன்னா முருகனுக்கு அகல் விளக்கு தான் வழிபாடு. நீங்கள் அப்புறம் முருகன் போட்டோ வச்சு கும்பிடுங்க, முருகன் சாமி வச்சு உருவத்தை வச்சு கும்பிடுங்க, முருகனுக்கு வேலை வச்சு கும்பிடுங்க, இல்லை சேவல் கொடி வச்சு கும்பிடுங்க, இல்லை நீங்கள் எப்படி வேணால் கும்பிடுங்க. உங்கள் வீட்டில் முதல்ல ஒரு ஒரு அகலோட வெளிச்சம் தான் அது முருகன். இப்போ எங்கெங்கெல்லாம் வெளிச்சம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் முருகன் இருக்கார். எப்படி நீங்கள் இங்கே தான் இருக்கார், அங்கே தான் இருக்கார், நீங்கள் இல்லை திருப்பரங்குன்றம் தான் போகணும், இல்லை நீங்கள் திருச்செந்தூர் தான் போகணும், இல்லை பழனி தான் போகணும். உங்கள் வீட்டில் வெளிச்சம் இருந்து அகல விளக்கு ஏற்ற முடிஞ்சிச்சுன்னா உங்கள் வீட்டில் முருகன் இருக்கான்னு அர்த்தம். நீங்கள் வேறு ஒன்றுமே சிம்பிள் லாஜிக் இவ்வளவுதான். எங்கெல்லாம் வெளிச்சம் இருக்கோ அங்கெல்லாம் அகல் விளக்கு இருக்கும். அந்த காலத்தில் அகல் விளக்கானது இந்த காலத்தில் லைட்டாக இருக்குது. லைட் இருக்கிற இடமெல்லாம் வெளிச்சம் இருக்கிற இடம். இருட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? ஒரு பயம் இருக்கும். இருட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? ஒரு மயக்கம் இருக்கும். இருட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? என்னமோ ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு கதி கலங்குதுன்னு நம்ம சொல்லணும். அந்த மாதிரி இருக்கும். வெளிச்சமாக இருக்கிறத ஒரு 4 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தால் ரொம்ப சந்தோஷம் பேசுவாங்க. அது இருட்டுக்குள்ளே உட்காந்து 4 பேர் பேச சொல்லுங்க, அந்த பயமும் பதட்டமும் உள்ள ஒரு கலக்கமும் இருக்குமானே இருக்கும். அதை விட்டு தான் வெளிச்சம் இருக்கிற இடத்துல எல்லாமே முருகன் இருக்கிறார். அப்போ பகல் பொழுதுல நீங்கள் முருகனை கும்பிடும்போது நல்ல சந்தோஷமாக கும்பிடுங்க. ஏன்னா பகல் முழுக்க வெளிச்சம் தானே சார். அப்போ இருட்டில் வெளிச்சம், இருட்டில் தான் நீங்கள் அகல் விளக்கு ஏற்றி கொண்டாடுங்க. பகலில் எதுக்கு அகல் விளக்கு ஏற்றுறீங்க? அவ்வளோதானே, முடிஞ்சு போச்சு. அப்போ முருகனை பொறுத்தளவுக்கு உங்கள் வாழ்க்கை இது இங்கே தான் இருக்காரு, அங்கே தான் இருக்காரு அப்படின்னு கொண்டாட வேண்டாம். நீங்கள் சூரியனை பார்த்து கும்பிட்டாலும் அது முருகன் தான், இல்லை நீங்கள் வெளிச்சத்தை பார்த்து கும்பிட்டாலும் அது முருகன் தான். ஏன்னா எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்த ஒரு வெளிச்சம் இருக்கோ இங்கெல்லாம் முருகன் காட்சி கொடுக்குறாரு. எனக்கு முருகன் காட்சி கொடுக்க மாட்டாரா அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேர். நீங்கள் அப்படியே போயிட்டே இருக்கிறீங்க, ஒரு சின்னதாக நீங்கள் இப்படி நடந்து போகிறீங்க, அங்கே ஒரு கடையில் என்ன பண்ணுறது, நல்ல ஒரு அகல் விளக்கு ஒரு காமாட்சி விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, அதை நீங்கள் பார்க்குறீங்க. அவ்வளோதான், அந்த இடத்துல முருகன் உங்களுக்கு காட்சி கொடுத்துனா நீங்கள் போகிற வேலை, நீங்கள் போகிற செயல் நடக்கும். ஏதாவது ஒரு சகுனம் தெரியணும்ல, ஒரு நிமித்தம் தெரியணும்ல, ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு சகுனம் தெரிஞ்சாதானே நம்ம வாழ்க்கை எல்லாம் நம்பிக்கை சார்ந்த அடிப்படையில் நம்ம செய்கிறோம்.
இந்த பொண்ணை பார்க்க போகிறோம்லே, இந்த பொண்ணை பார்க்க போகிறோம்லே, இந்த பொண்ணை பார்க்க போகிறோம்லே, இந்த பையனை பார்க்க போகிறோம்லே, இந்த இடம் வாங்க போகிறோம்லே அப்படின்னு நினச்சிக்கிட்டே போவோம். வாங்கலாமா வேண்டாமா நினச்சிக்கிட்டு போவோம். நீங்கள் அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு வெளிச்சம், உங்களுக்கு ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சம் வரும் பாருங்க. அதெல்லாம் நீங்கள் அந்த இடத்த நீங்கள் ஒரு வெளிச்சத்தை பார்த்தா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அந்த அருள் கிடைக்குமா, முருகனுடைய அருள் கிடைக்குமா? கிடைக்கும். சரி, இது அந்த பழைய காலத்தில் வெளிச்சத்தை வச்சு தான் முருகனுடைய வழிபாடு முதலாக நமக்கு தோன்றுறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதன் பிறகு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஒவ்வொரு அறுபடை வீடுகளாக நம்ம உதாரணமாக திருப்பரங்குன்றத்துலேருந்து ஆரம்பித்து நம்ம ஒவ்வொரு இடமா இப்போ திருப்பரங்குன்றம் நம்ம நிறைய பேர்ட்ட நான் சொல்லுவேன் அடிக்கடி, திருமணம் ஆகவே இல்லை. நீங்கள் இது மேசராசியோ, ரிஷபராசியோ, மிதன ராசியோ, கடகராசியோ, சிம்ம ராசியோ, நீங்கள் 12 ராசிகளில் என்ன ராசியாலும் திருமணம் ஆகலை அப்படின்னா நீங்கள் திருப்பரங்குன்றம் போங்க. ஆனால் இதே திருப்பரங்குன்றத்தில் கூடிய தெய்வம் எல்லா ஊர்கள்லையும் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு காட்சி கொடுப்பார். எல்லா சிவன் கோயிலையும் அந்த முருகனோட வழிபாடு இருக்கான இருக்கு. நீங்கள் எந்த முருகனை கும்பிட்டாலும் அதனுடைய தன்மை என்னவா இருக்குன்னா அது ஒன்றா தான் இருக்கும். முருகன் சொல்லும்போது எல்லா இடத்துலையும் அதே அரோகரா தான். நீங்கள் அந்த அரோகரா சொல்லும்போது அது நம்மளுடைய ஆணவத்தை அழிக்கக்கூடிய என்னைக்கு தலை நமக்கு குனியுதோ அன்னைக்கு நம்ம எப்படி இந்த முருகன் நம்ம எப்படி தலையை குனிக்கிறோமோ, நம்ம என்னைக்கு முருகனை கும்பிடும் போதோ நம்மள இருக்கக்கூடிய தலைகணம் நம்மளை அறியாமல் கீழே விழணும். தலைகணை கீழே விழுந்தாதான் பணிவுங்கிற ஒரு தலை நிமிரும். நீங்கள் நிறைய பேரோட வெற்றியை பாருங்களேன், வேற ஒன்றுமே இருக்காது. முருகனை கும்பிடும்போது அந்த பணிவு வரணும். பணிவு வந்தாதான், பணிவு எவ்வளோக்கு எவ்வளோ குனிஞ்சி ஒருத்தரை வரவேற்கிறோம்களோ அது முருகனை கும்பிடும்போது மட்டும்தான் வரும். மற்ற யாரை கும்பிட்டாலும் அது வரமானா வராது. இல்லைன்னா தலையை துண்டிக்கிறது, எப்படி தலையை துண்டிக்கக்கூடிய அசுர ஒரு நிகழ்வு நடக்குமானா அசுரன் கிடையாது, அது நம்மளுடைய ஆணவத்தை அழிக்கக்கூடியவன் அப்படிங்கிறது தான் முருகன். நம்ம கருவத்தை அழிக்கக்கூடியவர் யார் அப்படின்னா முருகன். இப்போ உதாரணமாக ஒரு 12 ராசிகளுக்கு முதல்ல நான் சொல்லிடுறேன். முதல்ல மேசராசி. இவங்க தெய்வம் அப்படின்னா நீங்கள் ஒரு செயல் நடக்குது அப்படின்னா நல்லா கேட்டுங்க. நீங்கள் ஒரு செயலை ஆக்குறதும் நீங்கள் தான், அழிக்கிறதும் நீங்கள் தான். ஆக்கிற கடவுளும் முருகன் தான், அழிக்கிற கடவுளும் நீங்கள் தான். நீங்களே ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு நீங்களே ஒரு விஷயத்தை உடைச்சிடாதீங்க அப்படிங்கிறது தான் மேஷ ராசியோட பெரிய ஒரு பலமான ஒரு நிகழ்வு. அதுதான் முருகனுக்கு மட்டும்தான் அதுக்கு ஆக்கிற சக்தியும் அழிக்கிற சக்தியும். ஒருத்தனை உருவாக்குறதும் முருகன் தான், அதே முருகன் தான் தூக்கி போட்டு அந்த இடத்துலேருந்து நகர்த்தி வைக்கிறதும் முருகன் தான். அதை விட்டு உருவாக்குவனும் அவனே, உடைக்கிறதும் அவனே. அப்படின்னா சார் அவரெல்லாம் கோபம் வராது அப்படின்னு, கோபம் வராது தான். ஆனால் உங்களுக்கு என்னைக்கு தலைக்கணை ஏற ஏற நீங்களாவே கீழே விழுந்துருவீங்க. அதுதான் வாழ்க்கை. அதுக்கு தான் முருகனை வழிபாடு பண்ணும்போது தலைக்கணை இல்லாமல் இருக்கணுங்கிறது. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. இவங்களுக்கு புரியுதான்னு தெரியல, ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் முருகன் ஒவ்வொரு தடையும் நான் முருகனை கும்பிடும் போதும் சரி, நீங்கள் ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றோம் அப்படின்னா 3 வேளை சாமி கும்பிடணும். மினிமம் 3 வேளை நீங்கள் சாமி கும்பிடணும். சார் இதுக்கு கோயிலுக்கு போகிறதெல்லாம் அப்புறம் உங்கள் வீட்டில் முருகனை ஒரு சாமியை ஒரு ஃபோட்டோ வச்சுங்க. ஏன் உங்கள் வீட்டில் ஒரு விளக்கேற்றி சாமி கும்பிடுங்க. ஏன் உங்கள் வீட்டில் ஒரு வேலை வச்சு கும்பிடுங்க. உங்கள் வீட்டில் ஒரு விக்கிரகத்தை வச்சு கும்பிடுங்க. சார் அது அந்த விக்கிரகம், எந்த விக்கிரகம் எவ்வளோ உயரமாக இருந்ததாலும் அதுக்கிட்ட சரணாகதி அடைங்க. அதுக்கிட்ட நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருந்தால் அதை எப்படி பாதுகாப்போம், அதை மாதிரி பாதுகாக்குங்க. அதை பாருங்கள், அதை சந்தோஷமாக கொண்டாடுங்க. அவ்வளோதானே விஷயம். அவ்வளோதானே, வேற என்ன வேணும்? நீங்கள் ஒன்றும் இல்லை. நீங்கள் அந்த முருகனை மட்டும் நான் இப்பயும் சொல்கிறேன், நீங்கள் எல்லா தெய்வங்களும் ஒவ்வொரு விதமான சக்தி ரூபத்தில் தான் செயல்படுது. இந்த முருகனை பொறுத்தளவுக்கு நீங்கள் உண்மையிலே எந்த ரூபத்தில், அப்பா பார்த்தா அப்பா, அம்மா பார்த்தா அம்மா, அக்கா பார்த்தா அக்கா, தங்கச்சியை பார்த்தா தங்கச்சி, கணவனை பார்த்தா கணவன், மனைவியை பார்த்தா மனைவி, குழந்தைய பார்த்தா குழந்தை, அப்படியே ஓடிவான்னா கையை பிடிச்சிட்டு வான்னா வருவார். அதே அப்பான்னா 2 அடியும் கொடுப்பாரு, அம்மான்னா 2 அதட்டமும் இருக்கும், அக்கான்னா 2 சொல்லியும் கொடுக்கும், தங்கச்சியாக இருந்துச்சுன்னு நம்மளும் புரிய வைக்கலாம். ஏன்னா அப்பனுக்கு உபதேசம் தான். இதில் ஒரே கடவுள் யார் அப்படின்னா முருகன். வேற யாருமே கிடையாது, வேற யாரும் சொல்ல முடியாது. அப்பனுக்கு ஒன்றும் இல்லை. அதுதான் ஒரு தடையும் சொல்லுவேன், சுவாமி மேலே பீட்டுவாங்க. இப்போ எதுவும் படிக்காத குழந்தைகள் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு குழந்தை படிக்கவே இல்லை சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப இந்த குழந்தை நல்லா அறிவெல்லாம் இருக்குது, ஆனால் மார்க் வரலை அப்படின்னா அப்பனுக்கே உபதேசம் செய்த ஒரு கடவுள் அப்படின்னா அந்த சுவாமி மேலே சுவாமிநாதர். நீங்கள் ஒரே ஒரு தடவை கூப்பிட்டு போய் சாமி கும்பிடுங்க. சார் இல்லை சார் உங்கள் பக்கத்துலேயே ஏதாச்சும் சுவாமிநாதன் ஒரு கோவில் இருக்குது, சுவாமிநாதர்னு சொல்லி ஒரு கோவில் இருக்கா, அங்கே அந்த முருகனோட பேர் இருக்கா, கும்பிடுங்க. சுப்பிரமணியன் கோவில் இருக்குது, அங்கே போய் சாமி கும்பிடுங்க. போதும். திருச்செந்தூருக்கு போகணும் அப்படின்னா போகலாம்.
இன்னைக்கு ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் கூட்டம் இருக்கா, கூட்டம் இருக்கு. போறவங்க போகலாம். இல்ல பக்கத்துல இருக்கிற ஒரு முருகனை நீங்க நீங்க அந்த முருகன் வந்து பல ரூபத்துல உங்களுக்கு காட்சி கொடுக்கறதுக்கு தான். நீங்க திருச்செந்தூர் போய் சில பேருக்கு காட்சி கொடுக்காத முருகன், உங்க பக்கத்து வீட்ல ஒரு கோவில்ல ஒரு காட்சி குடுத்துருவாரு. அதோட தயவு செய்து நீங்க நீக்கமற நிறைந்த வெளிச்சம் எப்படி இருக்கோ, அதே மாரி எல்லா இடத்துலயும் இந்த முருகனுடைய வெளிச்சம் இருக்குமானா இருக்கும். அத கொண்டாடுங்க. நம்ம ஏதோ வந்து இல்ல, இல்ல நான் முருகன்ட்ட அங்க தான் போய் பேசுவேன். நீ எங்க போய் சொன்னாலும் ஒரு ஒரு நீங்க ஒரு 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 நிகழ்வு பண்ணணும். உதாரணமா வந்து எனக்கு வந்து சார் எனக்கு ரிஷப ராசி சார். திருமணம் நடக்கிறதுக்காக முருகனை வேண்டுங்க. சார் எனக்கு வந்து மிதுன ராசி சார். உங்களுக்கு கடன் நோய் தீரணும் அப்படின்னா, கடன் நோய் தீர்றதுக்கு இல்ல, கடன் நோய் தீர்வதற்கான வழிகளை கொடுங்கள். அவ்வளோதான். எந்த முருகன் யாரும் காசெல்லாம் குடுக்க மாட்டாங்க. வழிய தான் குடுப்பாங்க. வரம் தான் குடுப்பாங்க. வாய்ப்பு தான் குடுப்பாங்க. வாய்ப்பு மட்டும் நீ குடு. நான் வந்து அத மாத்த முடியும். வாய்ப்பே குடுக்கலன்னா கஷ்டம் இல்ல? எவ்வளோ கஷ்டம்? எவ்வளோ கஷ்டம்? ஒரு படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு வேலைக்கு ஒரு வாய்ப்பு மட்டும் குடு. நான் முன்னேறிக்கிறேன். கடவுள்ட்ட இத மட்டும் கேளுங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு மட்டும் நீ குடு. நான் முன்னேறுறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு குடு. அந்த வாய்ப்பு குடுக்கும்போது, நீங்க ஒரு சம்பளத்துக்கு கரெக்ட்டு அப்படின்னு நீங்க நெனைக்கிறீங்க. ஒரு 6 மாதம், 1 வருஷம் ஆனவுடனே வேற ஒரு வேலை கிடைச்சோனே இந்த வேலைய இல்ல அதெல்லாம் இல்ல. எனக்கு வேற சம்பளம் வருதுன்ட்டு நீங்க ஓடாதீங்க. இந்த வேலை தான் உங்களுக்கு நிரந்தரம். இதிலயே கொஞ்ச நாளுக்கு இருங்க. கொஞ்சம் சம்பளத்த மட்டும் கொஞ்சம் கூட கேளுங்க. நீங்க ஆனா தயவு செய்து இந்த வேலைய ஏன்னா கடவுள் குடுத்த வேலை. எனக்கு ஒரு வேலை குடுத்தாருன்னா கடவுள் குடுத்த வேலை. இந்த வேலைய விட்டுட்டு நீங்க போயிட்டீங்கன்னா, மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்க வரணும் பாருங்க. நீங்க அது அது சம்பளம் கூட தான் இருக்கும். ஆனா, உங்களுக்கு அதுல வந்து ஆபத்துகள் நிறைந்த ஒரு நிகழ்வா இருக்கும். அவரு 6 மாதத்திலே உங்கள வேண்டான்னு சொல்லிவிட்டா, 1 வருஷத்துல வேண்டான்னு சொல்லிவிட்டா, அப்புறம் மறுபடியும் நீங்க இருந்த இடத்துக்கே தான் வரணும். அத விட்டு நீங்க தயவு செய்து உங்கள் வாய்ப்புகள மட்டும் கேளுங்க. வரத்த மட்டும் கேளுங்க. கண்டிப்பா கடவுள் குடுப்பாரா? குடுப்பாரு. சார் எனக்கு கடகலக்கணம் கடகராசி. உண்மையிலே கடகலக்கணம் கடகராசி. நீங்க இத சொல்லும்போது கூட உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். நான் ஒரு கடகலக்கணம் கடகராசியா இருந்தேன். இது ஏஎல்பி லக்கணமா இருந்தா கண்டிப்பா அது பொருந்தும். நான் ஒரு பையனையோ, ஒரு பொண்ணையோ நான் ஒரு பொண்ண காதலிக்கிறேன். ஒரு பொண்ணு என்ன பண்ணுது, ஒரு பையன காதலிக்குது. கடகலக்கணம், கடகராசி. உண்மையிலே காதலோட இனிமையும், காதலோட சுகத்தையும், காதலோட மகிழ்ச்சியும் ரொம்ப அழகா புரிய வைக்கக்கூடியது இந்த முருகன். இது சரி, இது தவறு. அப்ப இதே என்ன அப்டின்னா, அது அது உதாரணமா வந்து 2 பேருக்கும் அது ஒத்து போகுது அப்டின்னா, இந்த முருகன்ட்ட போய் வேண்டும்போது, கரெக்ட்டா அங்க ஒரு அப்பா, அம்மாவும் வேண்டும். என் புள்ளைய பெத்து வளர்த்து நான் படிக்க வச்சுட்டேன். எப்படி? இந்த பெத்தவங்க முழு வாழ்க்கையும் நீங்க ஆரம்பத்திலேருந்து நீங்க அந்த 25, 23, 24 வயசு வரைக்கும் அவங்களுக்கா வாழ்ந்தே இருக்க மாட்டாங்க. நீங்க யாராச்சும் ஒரு பெற்றோர்கள் யாராச்சும் எங்கேயாச்சும் ஒரே ஒரு பெற்றோர், "நீ உனக்கு எங்கேயாவது சட்டை நீ எடுத்திருக்கியான்னு?" கேட்டா, இல்லன்னு தான் சொல்லுவான். "உனக்கு நீ நல்லா சாப்பிட்றியான்னு?" கேட்டா, இல்லன்னு சொல்லுவான். ஆனா பெத்த பொண்ணுக்காகவும், பெத்த புள்ளைக்காகவும், பெத்த அந்த குழந்தைக்காகவும் எப்படியாச்சும் கடவுளே! நீ வந்துட்டு நல்ல பொண்ணு நல்ல பையன்ட்ட கையில பிடிச்சு குடுக்கணும். நல்ல பொண்ணா வரணும் அப்படின்னு யாரு? அதாவது நான் ஒரு பொண்ண காதலிக்கிறேன். என்னைய விட எங்க அப்பாவோ, எங்க அம்மாவோ எனக்கு எது பொருத்தம் அப்படின்னு இந்த 24 வருஷத்துல சட்டைய பார்த்து, பார்த்து தேர்ந்தெடுத்தது, சாப்பாட பார்த்து, பார்த்து தேர்ந்தெடுத்தது, படிப்ப பார்த்து, பார்த்து தேர்ந்தெடுத்தது. இதெல்லாம் நானா முடிவு பண்ணேன்? ஏதோ ரூபத்துல அவங்க முடிவு பண்ணாங்க. நான் அதுக்கு தலையாட்டினேன். ஆனா எனக்கு கொஞ்சூண்டு விவரம் தெரிஞ்ச உடனே, காதல்னு வரும்போது மட்டும் எப்படி? காதல்னு வரும்போது, "உனக்கு என்னப்பா தெரியும்? நாங்க 2 பேரும் 2 வருஷமா லவ் பண்றோம்." சரியா இருக்கு, தவறா இருக்குன்னு நாங்க சொல்ல வரல. ஆனாலும் பெற்றோர்கள் சம்மதம் இல்லாமல் காதலை தயவு செய்து நீங்க அவங்கள கஷ்டப்படுத்திறாதீர்கள். ஏன்னா பெற்றோர்களுக்கு கண்டிப்பா தெரியும். அது என்னவா இருந்தாலும் பரவால்ல. நீ எனக்கு இவன தான் வேணும், இவள தான் இந்த பொண்ணு தான் வேணும், இந்த பையன் தான் வேணும்னு கால கெட்டியமா புடிச்சுங்க அவங்க அப்பா, அம்மாக்கள. முக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் விடாதீங்க. ஆனா, அப்பா, அம்மா சம்மதம் இல்லாமல், தயவு செய்து இந்த கடவுள் சம்மதம் இல்லாமல், நீங்க ஒருபோதும் அந்த செயலை செய்யாதீர்கள். ஏன்னா, இதே 4 வயசா இருக்கும்போது நம்ம முண்டிட்டு ஓடுவோம்ல எங்கேயாச்சும். 10 வயசா இருக்கும்போது எங்கேயாச்சும் எங்க அப்பாவா அவனுக்கு தெரியும்னு நம்ம சொல்லுவோம்ல. இல்ல 18 வயசு ஆகும்போது சொல்லுவோம்ல. 22, 23 வயசு இல்ல 25 வயசு சம்பாரிச்சோன்ன வந்து நான் சொல்வேன். நான் யார் தெரியுமா? நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் தெரியுமா? நான் இன்னைக்கு என்ன வேணா முடிவெடுப்பேன். 5 வயசுல நான் ஏன் சொல்லல? அதாவது இந்த வார்த்தைகள் தான் கொல்லும். அது வார்த்தைகள் மட்டும் தான். தயவு செய்து இந்த வார்த்தைகள் மட்டும் விட்டுறாதீங்க. தயவு செய்து இந்த வார்த்தைகள் மட்டும் பெற்றோர்கள்கிட்ட விட்டுறாதீங்க. ஏன்னா, இந்த முருகன்
இந்த கடகலக்கணம் கடகராசிக்கு இது உபதேசமாக நீங்கள் எடுத்துங்க. எல்லா ராசிக்கும் நீங்கள் எடுத்துங்க. கடகராசிக்கு ஈஸியாக அந்த ஒரு சந்தோஷம், அந்த காதலோட இனிமை அழகாக வந்து அந்த முருகன் அழகாக பயன்படுத்துவார். அதேமாரி கடகராசி வேலையை விட்டுறாதீங்க, வேலையை பிடிச்சிங்க. நீங்கள் அந்தமாரி வாய்ப்புகளை மட்டும் வேலைக்கு கேளுங்க கடகராசி. அதே மாதிரி சிம்ம லக்கணம் சிம்ம ராசி. நான் ஒரு இடம் வாங்கணுங்க. எப்படி? என் வாழ்க்கையில் நான் ஒரு இடம் வாங்கணும், அவ்வளோதான். நீ இப்போ கடவுள் முருகனை கும்பிடு, எனக்கு நல்ல இடமா கொடு, நல்லா ரேட்டு கம்மியாக கொடு. எப்படி? நீங்கள் எனக்கு நம்ம போனோம்னு வச்சுக்கலாம், இந்த இடத்த போய் பார்த்தோம்னா அந்த இடத்த பார்த்துட்டு வந்துடக்கூடாது. ஆனால் ஒரு 1/2 மணி நேரம் நின்னோம்னு வச்சுக்கலாம், 2 பேர் வரும்போது இந்த இடத்துல என்ன ரேட்டு போகுது, எப்படி போகுது, இந்த மாதிரி இடம் பார்க்க வந்தோம் அப்படின்னு நீங்கள் பேசுனீங்கன்னா, நீங்கள் என்னமோ போனோன்னு திரும்பி அங்கேருந்து ஓடியாந்துருவீங்க. நீங்கள் இடம் பார்க்க போகும்போது என்னமோ ராக்கெட்டில் என்னமோ சாயங்காலம் 5 மணிக்கு ராக்கெட் ஏவுதளத்தில் கொண்டு வேலை பார்க்குற மாரி அப்படி மினிட்டு செகண்டில் வந்து ஓடாதீங்க. போய் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி எவ்வளோ தூரத்தில் இருக்குது, வாய்க்கால் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, இதுக்கு முன்னாடி யார் இந்த இடத்த வச்சுருந்தா, இந்த இடம் வந்து உண்மையிலே வந்து மக்கள் வாழக்கூடிய இடமா, பக்கத்தில் எதுவும் ஃபேக்ட்ரி இருக்கா, பக்கத்தில் விவசாயம் இருக்கா, தண்ணி நிறையா இருக்கா, விவசாயம் பண்ணியிருக்காங்களா, பக்கத்தில் எதுவும் வாழை மரம் இருக்கா, வாழை மரம் தான் தண்ணி மேலோட்டம் இருக்கும், தண்ணி ஓட்டம் இருக்கும், வாழை மரம் இருக்கா, இல்லை புல் பூண்டெல்லாம் முளைச்சிருக்கா, இல்லை தரிசாக இருக்கா அந்த இடம், நிறைய புல் பூண்டு இருந்துச்சுன்னா அந்த இடம் வந்து நீர் பற்று இருக்குன்னு அர்த்தம். இப்படி வந்து அந்த இடத்த போய் பார்க்கும்போது பக்கத்தில் ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் சும்மா நடந்து போய் பார்த்துட்டு வந்துட்டு அப்படியே வந்தது பிறகு இந்த இடம் ரேட் ஒத்து வருமா, இது வாங்குறது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குறோம்களா, இல்லை வீடு கட்டுறது வாங்கலாமா, இதெல்லாம் யார் கொடுக்குறதுன்னா முருகன் கொடுக்குறாரு, நான் கொடுக்கல. நான் எதை சொல்லலை. இதெல்லாம் யாரு? இந்த சிம்ம லக்ன சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்படிதான் இது இயற்கையாக ஊறணும். இதுதான் கடவுள். நான் வந்து இது வந்து அந்த இடத்துல ஒருத்தர் அண்ணா இந்த இடத்துல 2400 ஸ்கொயர் ஃபீட் போகுதுன்னு அப்படின்னா, இல்லை பக்கத்தில் போய் 4 இடத்துல விசாரிச்சா இதோட ஒரு 50 மீட்டர் 1800 போகுது, 600 ஸ்கொயர் ஃபீட் கம்மி. அதையும் போய் பாருங்க, இதையும் பாருங்க. இதை விட அது நல்லா இருக்கு. கரெக்ட். ஒரு 600 கம்மின்னா யாருங்க காசு கொடுப்பா? ஆனால் நம்ம அப்படியே பண்ணுறோம், நேராக போகிறோம், பேசுகிறோம் இடத்த உடனே. ஏன்னா இந்த சிம்ம லக்ன சிம்ம ராசிக்கு நான் வந்து வீடு வண்டி வாங்கணும்னா எனக்கு நான் முருகனை கும்பிடணும். நான் முருகனை கும்பிட்டா எனக்கு வீடு வண்டி வாகனம் அமையும். ஆனாலும் அதில் எனக்கு லாபமோ இதுமாரி வர்றதுக்கு இந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்குள்ளே வரணுங்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன். இல்லைங்க, இப்படி கேள்வி கேட்டது பிறகு நானாக முடிவெடுத்து 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் இடம் வாங்கினா முருகன் ஒன்றுமே சொல்ல மாட்டார், அமைதியாக ஆசீர்வாதம் பண்ணுவார். இடத்த வாங்கிங்க, சந்தோஷம். 600 ஸ்கொயர் ஃபீட் கூட கொடுத்தவங்க போது நான் ஏன் வேண்டான்னு சொல்கிறேன்? இதுதான் கடவுள். என்ன இடையில வந்து அப்போ கூட பக்கத்தில் ஒருத்தன் நிற்பான், நமக்கு இன்னும் ஒருத்தன் கூடவே ஒரு கடவுள் அனுப்பியிருக்கோம், ஏறா ஒரு நாள் கழிச்சு வந்து வாங்குவோம். இல்லை இன்னைக்கு வாங்கினாதான் நாளைக்கே நல்லா வர முடியாது, இன்னைக்கு வாங்க. இன்னைக்கு நாளைக்கும் 600 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 6 லட்ச ரூபா போயிடும். அது 2000 ஸ்கொயர் ஃபீட்னா 12 லட்ச ரூபா போயிடும். எப்படி? ஒரு 50 மீட்டர் எதிர்த்தாப்புல இருக்கிறதுக்கும் இதுக்கும் எவ்வளோ? 12 லட்ச ரூபா போடும். 12 லட்ச ரூபாய்க்கு இன்னொரு பிளாட்டை வாங்கிக்கலாம். அதுதான் ஆச்சரியமாக இருக்கும். அட ஏங்க இப்படி அப்படி அதில் 600 ஸ்கொயர் ஃபீட் வாங்கலாம்ல, வாங்கலாமே அமௌண்ட்டுக்கு. இதுதான் ஆச்சரியமாக இருக்குது. இந்த கடவுள் வந்து ஏதோ ரூபத்தில் நம்ம கூட இருக்கிறவங்க ஏன் சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்க, இவ்வளோதான் 2 கேள்வியும். ஏன் எதற்குன்னு நீங்கள் நான் கூட கேட்பேன். ஜோதிடர்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு பிளானிங் போடுறது எங்கள் வேலை கிடையாது. நீக்கும் வீடு வாங்குறதுக்கு நீ முருகனை கும்பிடலாமா, கும்பிடலாம். உனக்கு இதுதான் நடக்கும் அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஆனால் நீ இந்த வாய்ப்புகள் எங்கேருந்து எப்படி வரும்? உதாரணத்திற்கு எங்கள் லக்கணம் கன்னி லக்கணம் கன்னி ராசி. இப்போ நான் முருகன்ட்ட நான் ஒரு போட்டித் தேர்வு எழுதுகிறேன். நான் போட்டித் தேர்வு எழுதுறதுக்கு கன்னி லக்கணத்தை கும்பிடலாமா? சூப்பர். ஆனால் என்ன பண்ணுவார், ரொம்ப கவனமாக இருந்து ரொம்ப கவனமாக கொண்டாடணும். சார் எனக்கு துலா லக்கணம் சார் எனக்கு படிப்புக்கு நான் முருகனை கும்பிடணும், எனக்கு திருமண வாழ்க்கைக்கு முருகனை கும்பிடணும். சார் எனக்கு விருச்சிக இலக்கணம் சார், நான் ஜெயிக்கணும், பேர் புகழும் செல்வாக்கு, நீ முருகனை கும்பிடு. உனக்கு என்ன வேணாலும் உனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடு. சரி எனக்கு வந்து தனுசு இலக்கணம், இதுவரை குழந்தையே பிறக்கலையா, நீங்கள் முருகனை. நான் குழந்தை பிறக்கலைன்னு சொன்னோடனே முருகன் சொல்லும்போது இந்த 8 கோடி முருகன் சொல்லி வேதாரண்யத்து பக்கத்தில் இருக்குது. 8 கோடி முருகன், சிக்கல் சிங்காரவேலன், 8 கோடி முருகன், எண்கண் முருகன், 3 பேரும் ஒரே இதில் நேர்கோட்டில் முக்கணிக்க இருக்கும். அது 8 கோடி முருகனுக்கு நீங்கள் நான் உண்மையிலேயே வந்து பழனி பாலதண்டாயுத பாணியை தான் நான் இன்னைக்கு வரைக்கும் 21 வருஷம் மாலை அணிந்து அதுக்கு விரதம் இருந்து நான் போகிறேன்.
எனக்கு நீ இது கொடுப்பான் அப்படின்னு நான் போகவே இல்லை. நீ செஞ்சாலும் நீ அப்பா தான், நீ செய்யலைனாலும் அப்பா தான், நீ கொடுத்தாலும் அப்பா தான், நீ என்ன செஞ்சாலும் அப்பா தான். நீ என்னை அடித்தாலும் நல்ல பாதையில் போகல, அடித்து என்னை இன்னொரு பாதையில் கொண்டாந்து விடுவார். நல்ல பாதையில் வேகம் போனால் தட்டி கொடுப்பார். அவ்வளோதான் என் வாழ்க்கையில். நீ எங்கள் அப்பா வந்து நல்ல ஒரு தடவை திட்டுறாருன்னு வச்சுங்களேன், அவர் என்ன திட்டணும்னா திட்டுறாரு, திட்டணுமா திட்டுறாரு. அவர் அனுபவப்பட்டு அதை செய்யக்கூடாது தம்பி, ஒன்றும் இல்லை, என்ன வாழ்க்கையில் இப்படிதான். தம்பி சின்ன பிள்ளையா இருக்கும்போது வெளிநாடு போகணுன்ட்டு நான் கிளம்புனேன். தம்பி வெளிநாடெல்லாம் இந்த வயசுக்கு செட் ஆகாது, கொஞ்ச நாள் கழிச்சு போகலான்டான்னாரு. இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி விசும்பிட்டு போனேன். நான் வாழ்க்கையில் செய்த முதல் நிகழ்வும் அதுதான், கடைசி நிகழ்வும் அதுதான். அவ்வளவுதான். 30,000 ரூபா இப்போ கட்டினேன். நான் சொல்றது 25 வருஷம் இருக்கிறதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்த பணமும் போயிட்டு, பாஸ்போர்ட்டும் போயிட்டு, அப்புறம் சென்னையில் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து சொன்னேன், இதுமாரி ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க சொன்னார், கொடுத்தேன். அவர் நேரமா என் நேரமான்னு தெரியல. நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் வர்றாரு கரெக்டாக. யார்? இந்த பணத்தை வாங்கிட்டு போனவர் கரெக்டாக வந்தார். சார் இவர் தான் சார் அப்படின்னேன். பிடிச்சி உட்கார வச்சுட்டு என்ன பண்ணாரு, வீட்டில் தான் சார் இருக்கு இவரோட பாஸ்போர்ட்டுன்னா, பாஸ்போர்ட்டை மட்டும் வாங்கி மூர்த்தி நீ அப்புறம் வந்து இது பண்ணிக்கலான்னாரு. சரிங்க. நான் அப்போயும் வந்து ட்ராவலில் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் போயிட்டு வர்றதுக்கு தான் அந்த பாஸ்போர்ட் விசாவுக்காக கொடுத்தது எடுத்து. அதுக்கு பிறகு ஒரு தடவை சொன்னார் போக வேண்டாம், இப்போ போக வேண்டாம்னு தான் சொன்னார், போகவே வேண்டாம்னு சொல்லலை. அதுக்கு வரைக்கும் நான் அன்றைக்கி வந்து 2 பாஸ்போர்ட்டு, 2வது பாஸ்போர்ட்டு, 2வது பாஸ்போர்ட்டு என்னமோ இருக்குது இப்போ. அந்த பாஸ்போர்ட்டுமே அமெரிக்கா விசா வந்து அமெரிக்கா வரையும் போயிட்டு வந்துட்டேன் வாழ்க்கையில். எதுக்காக அதை சொல்கிறேன் அப்படின்னா, அன்றைக்கி சொன்ன ஒரு வார்த்தை போகக்கூடாதுன்னு சொன்ன ஒரு வார்த்தை நான் கேட்டிருக்கணும். அதனால் எனக்கு உண்மையிலே ஒரு 6 மாத காலம் என் பாஸ்போர்ட் என் கையில் இல்லை. அந்த மாதிரி அப்பா சொன்னால் அது சரியாக தான் இருக்கும். தயவு செய்து, ஏன்னா அப்பன்னு சொல்கிறது யார் அப்படின்னா முருகனை தான். அதுதான் ஆச்சரியமாக இருக்கும். இது சிவபெருமானை கூட நம்ம அப்பன்னு சொல்கிறது வந்து 2ஆம் பட்சமாக தான் சொல்லுவோம். ஏன்னா அதுக்கே வந்து ஆச்சரியமான ஒரு நிகழ்வு யாருக்கு இருக்கும் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு தான். கண்டிப்பாக வந்து முருகனோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும். இந்த தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு குழந்தைகளே இல்லை அப்படின்னா 8 கோடிக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து போய் சாமி கும்பிடுங்க. சார் எனக்கு மகர லக்னம் சார், என் வாழ்க்கையில் பொண்ணு, பொருள், பேர், புகழ், செல்வாக்கு, அதிகாரம், ஆட்சி, சந்தோஷம், வீடு, வண்டி, வாகனம் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா முருகனை கும்பிடுங்க. எனக்கு கும்பராசி கும்பலக்கணமாக இருக்குது, வேலை கிடைக்கணுமா அப்படின்னா முருகனை கும்பிடுங்க. எனக்கு மீன லக்கணம் மீன ராசி, எனக்கு செல்வம் வளம் செழிப்பாக இருக்கணும். இந்த ராஜா வீட்டு கண்ணு ஊட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீ அப்படியே உட்காந்த இடத்துல உனக்கு மட்டும் நடக்கும் பாருங்க. இந்த மீன லக்கணம் மீன ராசி எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். உனக்கு மட்டும் எப்படியா நடக்குது? நீ இவன் முருகனை கும்பிட்டாலும் சரி கும்பிடலாம் சரி, இவனுக்கு வாக்கு வன்மையும் சரி, இவனுக்கு பேர் புகழ் செல்வாக்கு எப்படி இவங்களுக்கு மட்டும் ஒவ்வொருத்தனுக்கு மட்டும் சொல்லுவாங்க, இவன் இவ்வளோ வேலை பண்ணுறான் இவனுக்கு மட்டும் எப்படா நடக்குது? பேங்கில் இருக்குல்ல பேலன்ஸை, அது எல்லாமே எடுத்து 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 அது அந்த கடவுளோட அமைப்பு அப்படி வந்து மீன லக்கணம் மீன ராசிக்கு இருக்கான இருக்குது. கால் மேலே காலை போட்டு உட்காந்துக்கிட்டு எனக்கு நீங்கள் ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் மீன லக்கணம் மீன ராசிக்காரங்க பாருங்கள், செவ்வனேன்னு உட்காந்துருந்தா கூட அது நடக்குமானா நடக்கும். அது எப்படா உங்களுக்கு மட்டும் நடக்குது? அதுதான் சொல்லுவேன். நீ முருகனை வேண்டும் போது இன்னும் கூடுதலாக நடக்கும். அதுதான் ஆச்சரியமாக இருக்கும். எப்படி உங்களுக்குன்னு தேடி கொண்டாந்து அப்போ சாப்பாடு கொடுப்பாங்க. நம்ம கீழே போய் நின்னாலே வரிசையில் நின்றுப்பாங்க. நம்ம போயிடனா இந்த மீனலக்கணம் மீனராதிகாரங்க கீழே இல்லாம மாட்டோம். இவங்க எப்படி யூட்டன் அடிச்சு போய் அங்கே அந்த லைனை சரி பண்ணுற மாரி பண்ணிட்டு டக்குன்னு என்ன பண்ணுவார், அங்கே ஒரு தட்டு இருக்கும் கரெக்டாக அவருக்குன்னு எடுத்து சார் சார் வாங்கிட்டு போங்க சார் அப்படிம்பாங்க. வாங்கிட்டு வந்து நம்ம சாப்பிடுவோம். இந்த மீனலக்கணம் மீனராசிக்கு கடவுளோட அமைப்பு, கடவுளோட அனுக்கிரகம் இருக்குன்னா 100%. இப்படி முருகன் எல்லா இடத்துலையும் வெளிச்சமாக, முருகன் எல்லா இடத்துலையும் அருவமாக எல்லா இடத்துலையும் காட்சி கொடுப்பாரு. நீங்கள் வந்து வேல் வச்சிருந்தா தான் முருகன் இல்லை, வேல் வைக்கலைனாலும் முருகன் தான். நீங்கள் அவரை வந்து மரமாக பார்த்தா மரம், கல்லாக பார்த்தா கல், கடலாக பார்த்தா கடல், ஆகாயம் பார்த்தா ஆகாயம், வெளிச்சமாக பார்த்தா வெளிச்சம், அண்ட சராசரமாக பார்த்தா அண்ட சராசரம். நீங்கள் எந்த ரூபத்தில் வேணாலும் முருகனை கொண்டாடலாம். முருகனை கொண்டாடுங்க. முருகனை வந்து வா அப்படின்னா அது அப்படி வரணும் அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் பகல் நேரத்தில் 4:30லேருந்து 6:30 மணிக்கு வரைக்கும், சாயங்காலம் 6:30லேருந்து 4:30லேருந்து 6:30 மணி வரைக்கும் காலையில், மாலை நேரத்தில் 6:30லேருந்து 8:30 மணி வரைக்கும் உங்கள் வீட்டில் ஒரே ஒரு வெளிச்சத்தை மட்டும் ஏற்றுங்க. ஒரே ஒரு அகல் விளக்கு ஏற்றுங்க, காமாட்சி விளக்கு ஏற்றுங்க. உங்கள் வீட்டில் ஒரு விளக்கு எரிஞ்சிச்சுன்னா, அந்த விளக்கு எரியுதுன்னா அந்த வீட்டில் முருகனோட ஆசீர்வாதம், முருகனுடைய பங்கு இருக்கானா இருக்குது. அதை மட்டும் கொண்டாடுங்க, வேறு ஒன்றும் கொண்டாட வேண்டாம். இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு கேட்காதீங்க. உங்களுக்கு எல்லாமே
கடவுள் முருகனுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக மேஷத்துலேருந்து மீன வரைக்கும் எல்லா ராசிக்கும் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து திருச்செந்தூர் தான் போகணும், இல்லை பழனி தான் போகணும், முடிஞ்சவங்க போங்க. திருப்பரங்குன்றம் தான் போகணும், திருத்தணி தான் போகணும், சுவாமிமலை தான் போகணும், பழமுதிர்ச்சோலை தான் போகணும், இல்லை எட்டுக்குடி தான் போகணும், இல்லை வந்து எண்கண் தான் போகணும், சிக்கல் சிங்கார வேலன் தான் போகணும். என்னுடைய வாழ்க்கையில் சிக்கலாகவே இருக்குது. நீ சிக்கல் சிங்கார வேலன் போகலாம், கொண்டாடுங்க. ஆனால் என்னென்னா, போகும்போது நீங்கள் சரணாகதி அடையணும் அதுக்கிட்ட. ஏதோ கடமைக்காக போய் நின்றுக்கிட்டு அதுக்கிட்ட நீங்கள் வந்து ஏதோ வந்து வேண்டுதல்லாம் வைக்காதீங்க. சரணாகதி பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இந்த முருகன் உங்கள் உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ வளமாக ஒரு வாழ்க்கையை ஒரு வசந்த காலமாக மாற்றுறதுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு இந்த முருகப்பெருமான ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ரொம்ப சந்தோஷம். நன்றி. வணக்கம்.